ராம் ராம். ஆத்ம பக்தி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்கள். விடாது கர்மா 38 தலைப்பில் நலதமயந்தி பகுதி 2 இன்று நம் காணொளியில் விரிவாக காணலாம். நலதமயந்தி திருமணம் முடிந்ததும் லோகபாலர்கள் தேவலோகம் செல்லும் வழியில் கலிபுருஷனை சந்தித்தனர். கலியை கண்ட தேவேந்திரன், ஓ கலி, நீ எங்கே இவ்வளவு விரைவாக செல்கிறாய் என்று கேட்டான். அதற்கு கலிபுருஷன், தமயந்தியின் சுயம்வரத்தில் நானும் கலந்து கொண்டு அவளை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று கூற, புன்னகையுடன் இதை கேட்ட இந்திரன், சுயம்வரம் ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது. எங்கள் முன்னிலையில்தான் தமயந்தி நலனை தன் கணவனாக தேர்ந்தெடுத்தாள் என்று இந்திரன் கூறியவுடன் கோபமடைந்த கலிபுருஷன், அவர்கள் ஒரு கடுமையான தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று உறுதியுடன் கூறினான். கலியின் இந்த வார்த்தைகளை கேட்ட லோகபாலர்கள், எங்கள் ஆசீர்வாதத்துடன் தான் இந்த திருமணம் நடந்தது. எல்லா நற்பண்புகளுடன் கூடிய நலனும் தமயந்தியும் உளமாற காதலிக்கின்றனர். ஆகவே நீ அவர்களை சபிக்க வேண்டாம் என்று கூறி தேவர்கள் தங்கள் சொர்க்கலோகம் சென்றனர். ஆனால் கலி தேவேந்திரன் பேச்சை அலட்சியப்படுத்திவிட்டு நிஷத நாட்டிற்கு வந்து சேர்ந்தான். நலன் உடலில் நுழைய ஒரு நல்ல சந்தர்ப்பத்திற்காக நீண்ட காலம் காத்திருந்தான். ஒரு நாள் நலன் தண்ணீரால் கால் பாதங்களின் பின்புறம் சரியாக கழுவாமல் அந்தி வேளையில் பிரார்த்தனை செய்தான். அவன் கால் பாதங்களின் பின்புறமாக கலி நலன் உடலில் நுழைந்தான். நலனை ஆட்கொண்ட பிறகு கலி புஷ்கரனுடன் நட்பு கொண்டு அவனிடம், நீ என் உதவியோடு நலனுடன் பகடை விளையாடினால் நிச்சயமாக வெல்வாய். மன்னன் நலனை தோற்கடித்து அவனது ராஜ்யத்தை முழுமையாக பெற்று நீ நிஷதர்களை ஆழ்வாய் என்றான். கலியின் அறிவுறுத்தலின்படி புஷ்கரன் நலனை பகடை விளையாட அழைத்தான். நலன் பகடை விளையாட்டில் மிகவும் வெறித்தனமாக இருந்ததால் நலனின் பலவீனத்தை கண்டுபிடித்த கலி பகடைக்குள் நுழைந்து புஷ்கரனுக்கு உதவினான். நலனை தோற்கடித்து அடிமைப்படுத்தி மண்டியிட வைத்தான் புஷ்கரன். நலனை தோற்கடித்து அவனது ராஜ்யத்தை முழுமையாக அபகரித்து விடுவான் புஷ்கரன் என்று முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாக யோசித்த அரசவை அமைச்சர்கள் 2 குழந்தைகளுடன் தமயந்தியை தனது பெற்றோரின் விதர்ப ராஜ்யத்திற்கு திரும்புமாறு அறிவுறுத்தினர். ஏற்கனவே நாடு கடத்தப்பட்டுவிட்ட நலனை ராஜவீதியில் பார்க்கிறாள் தமயந்தி. தனது குழந்தைகளை தேரோட்டியின் பராமரிப்பில் விட்டுவிட்டு அவனை விதர்ப நாட்டிற்கு செல்லும்படி கூறி அவளும் தன் கணவனோடு மகிழ்ச்சியுடன் கானகம் சென்றாள். காட்டில் நலனும் தமயந்தியும் பல துன்பங்களை அனுபவித்தனர். பல நாட்கள் பட்டினியால் வாடினர். தங்குமிடம் எதுவும் இல்லாமல் காட்டு விலங்குகளுக்கு இடையில் ஆபத்தில் வாழ்ந்தனர். ஒரு நாள் நலன் சில பட்சிகளை பிடிக்க அவன் உடுத்தியிருந்த ஒரே துணியை வலையாக பயன்படுத்தினான். ஆனால் அந்த புத்திசாலி பட்சிகள் அவனது துணியோடு வானத்தில் பறந்தது. அவன் உடுத்திக்கொள்ள ஒற்றை துணி கூட இல்லாமல் தன் மனைவிக்கு முன்னால் நிர்வாணமாக வெட்கத்துடன் அவமானத்துடன் தலை குனிந்து நின்றான். தமயந்தி தன்னுடைய ஒற்றை ஆடையின் கீழ் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து நலனை உறங்கச் செய்தாள். தூங்கிக் கொண்டிருந்த தமயந்தியின் ஒற்றை ஆடையை 2ஆக கிழித்து ஆடையின் ஒரு பகுதியை தன் இடுப்பில் உடுத்திக்கொண்டு நலன் அந்த இடத்தை விட்டு ஓடிவிடுகிறான். தன் மனைவி எப்படியாவது விதர்பாவுக்கு சென்று விடுவாள் என்று அவன் நினைத்து அவளை தனியாக தவிக்கவிட்டு சென்று விட்டான். மறுநாள் காலையில் எழுந்தபொழுது தமயந்தி நலனை தன் பக்கத்தில் காணாமல் காடுகளில் அமைதியின்றி அவனை தேடத் தொடங்கினாள். மரங்கள், விலங்குகள், மலைகள் மற்றும் ஆறுகளிடம் தன் கணவனை பார்த்தீர்களா என்று கேட்டாள். ஆனால் அவளுக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. நலனை தேடும் அவளது அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்த போது பீமனின் மகள் தன்னிடம் இருக்கும் ஒற்றை ஆடையுடன் பாதுகாப்பு இல்லாமல் கணவனால் கைவிடப்பட்ட நிலையில் நடுக்காட்டில் பாதி பைத்தியமாக தொலைந்து போகிறாள். புலம்பிக் கொண்டே வெறி பிடித்தவள் போல இங்கும் அங்கும் அலைந்து சத்தமாக துக்கத்துடன் அழும்பொழுது ஒரு பெரிய பாம்பு வந்து அவளை திடீரென்று பிடித்து கொள்கிறது. என்னை காப்பாற்ற இங்கு யாரும் இல்லையா என்று அழுது கொண்டிருக்கும் போது காட்டில் சுற்றித் திரிந்த ஒரு வேடன் அவளுடைய புலம்பல்களை கேட்டு விரைவாக அந்த இடத்திற்கு வந்தான். தனது கூர்மையான ஆயுதத்தால் பாம்பின் தலையை வெட்டினான் அந்த வேடன். தமயந்தி உடலில் தண்ணீர் தெளித்து அவளுக்கு உணவளித்து
ஆறுதல் அளித்தான் அந்த வேடன். தமயந்தியின் தெய்வீக அழகில் ஈர்க்கப்பட்ட அந்த வேட்டைக்காரன் ஆசையுடன் பீமனின் மகளை அடைய முயன்றான். அவனை பார்த்ததும் அவனது நோக்கங்களை முழுமையாக புரிந்து கொண்ட கற்புக்கரசியான தமயந்தி கடுமையான கோபப் பார்வையால் அவனை எரித்து சாம்பலாக்கினாள். பல நாட்கள் அலைந்து திரிந்த பிறகு தமயந்தி அந்த வழியாக சென்ற வணிகர்கள் குழுவுடன் சேதி நாட்டை வந்தடைந்தாள். அவள் ஒரு பணிப்பெண்ணாக மாறுவேடமிட்டு மன்னர் சுபாகுவின் அரண்மனைக்குள் நுழைந்தாள். சேதியின் ராணி தனது மருமகள் சுனந்தாவுக்கு பணியாற்ற அவளை ஏற்றுக்கொண்டாள். தமயந்தியை பிரிந்த நளன் காட்டின் வழியாக நடந்து செல்லும்போது சுற்றியுள்ள நெருப்பிலிருந்து கார்கோடகன் என்ற ஒரு பாம்பு அவனது பெயரை கூப்பிட்டு தன்னை காப்பாற்றும்படி கதறியது. நாரத முனிவரால் தான் ஒரு பாம்பாக மாறும்படி சபிக்கப்பட்டதாகவும் நளன் என்ற மன்னன் ஒருவர் காட்டின் வழியாக வரும்போது தன்னை சாபத்தில் இருந்து விடுவிப்பார் என்று நாரதர் கூறியதாகவும் நளனிடம் அந்த பாம்பு சொன்னது. உடனே நளன் நெருப்பு வளையத்திற்குள் நுழைந்து பாம்பை காப்பாற்றியதும் அந்த பாம்பு நளனை கடித்தது. அதன் பாதி விஷத்தால் மட்டுமே நளனை சிதைத்து கருமையான தோலுடன் வளர்ச்சி குன்றிய அழகற்ற அம்சங்கள் மற்றும் சீரற்ற பற்களுடன் தோற்றமளிக்கச் செய்தது. நளன் மிகவும் மோசமான நிலையில் தன் ராஜ்யத்திற்கு திரும்பும் நம்பிக்கையை இழந்து விடுகிறான். அவன் பாம்பை சபிக்கப் போகும்போது, நில், என்னை சபிக்காதே, நான் உனக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை. நீ ஒரு தீய சக்தியால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறாய். என் விஷம் உன் உடலை விட்டு வெளியேறும் வரை அவனை அது வேதனைப்படுத்தும். உன் மனைவியுடன் மீண்டும் நீ இணையும் வரை உன் உண்மையான அடையாளத்தை மறைக்க வேண்டியிருப்பதால் இந்த வடிவத்தை நீ பெற்றிருக்கிறாய். உனக்கு நான் கூறும் அறிவுரை என்னவென்றால், நீ மன்னன் ருதுபர்ணனின் நகரமான அயோத்திக்கு சென்று குதிரைகள் மற்றும் தேர் சவாரியில் உன் திறமைகளை அவனுக்கு கற்றுக்கொடு. அதற்கு பதிலாக நீ அவனிடம் பகடைக்கலையை கற்றுக்கொள். ஏனென்றால் பகடை விளையாட்டில் பாரத தேசத்தில் ருதுபர்ணனை விட வேறு யாரும் சிறந்தவர் இல்லை. நீ விரைவில் உன் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் மீண்டும் இணைவாய். நீ உன் சுயரூபத்தில் தோற்றமளிக்க விரும்பும் பொழுது அவற்றை நீயே அணிந்து கொள் என்று கூறினான் கார்கோடகன். பாம்பின் அறிவுரைக்கு பிறகு நளன் அயோத்திக்கு சென்றான். அயோத்தியின் அரசவையை அடைந்த பிறகு அயோத்தியின் மன்னன் ருதுபர்ணனுக்கு தன்னை பாகுகன் என்று அறிமுகப்படுத்தி கொண்டான். தனக்கு குதிரைகள் மற்றும் தேர்களை ஓட்டுவதில் தனித்திறமை இருப்பதாக அவன் கூறினான். கணக்காளர், சமையல்காரர் போன்ற வேலைகளையும் தான் செய்ய தயார் என்று கூறினான். இந்த திறன்களை தனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒருவருக்காகத்தான் ருதுபர்ணன் ஆவலுடன் இவ்வளவு நாள் காத்திருந்தான். இதனால் ருதுபர்ணன் பாகுகனை தன் சேவையில் வைத்திருக்க ஒப்புக்கொண்டான். ருதுபர்ணனின் வேண்டுகோளின் பேரில் பாகுகன் தன் மன்னனின் நம்பிக்கையை பெற தனக்கு தெரிந்த அனைத்து கலைகளையும் அவனுக்கு கற்பிக்கத் தொடங்கினான். ருதுபர்ணன் அவனது சேவையில் மகிழ்ச்சி அடைந்ததும் பாகுகனுக்கு பகடையில் தனக்கு தெரிந்த திறமைகளை கற்றுக் கொடுத்தான். இவ்வாறு நளன் மற்றும் தமயந்தி ஆகிய இருவரும் பிரிவின் வேதனையால் அவதிப்பட்டு மாறுவேடத்தில் தங்கள் எஜமானர்களுக்கு சேவை செய்து கொண்டிருந்தனர். இதற்கிடையில் நளன் மற்றும் தமயந்தி பற்றிய செய்தி விதர்பத்தை அடைந்தது. மன்னர் பீமன் அவர்களை பற்றி பதற்றமடைந்து அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை அறிய விரும்பினார். அவர்களின் நிலை குறித்து விசாரிக்க பிராமணர்களை எல்லா திசைகளிலும் அனுப்பினார். சுதேவன் என்ற ஒரு பிராமணர் சேதி நாட்டுக்கு சென்று பணிப்பெண் வேடமணிந்த தமயந்தியை அடையாளம் கண்டு கொண்டார். அவர் ராணி சுனந்தாவிடம் தமயந்தியின் உண்மையான அடையாளத்தை தெரிவித்தார். தமயந்தி, நீ என் பாதுகாப்பில் இருப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. நான் உன்னை மோசமாக நடத்தியிருந்தால் என்னை மன்னித்துவிடு என்றாள் சுனந்தா. ஆனால் நான் என் தந்தையையும் குழந்தைகளையும் பார்க்க நீங்கள் அனுமதித்தால் நான் விதர்பத்திற்கு திரும்புகிறேன் என்றாள் தமயந்தி. சுனந்தா ஒப்புக்கொண்டு தமயந்தியின் பயணத்திற்கான அனைத்து அரச ஏற்பாடுகளையும் செய்தாள். விதர்பாவை அடைந்ததும் திடீரென்று வளர்ந்த தன் குழந்தைகளை பார்த்து தமயந்தி மகிழ்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்தாள். பீமன் தமயந்தியை பெற்றதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். முழு விதர்பாவும் அவள் வருகையை கொண்டாடியது.
சுதேவனுக்கு விலை உயர்ந்த பரிசுகள் வழங்கப்பட்டது. அனைத்து ஆரவாரங்களுக்கும் கொண்டாட்டங்களுக்கும் மத்தியில் தமயந்தியின் கண்கள் இன்னும் நளனை தேடிக்கொண்டிருந்தன. அவன் திரும்பி வருவான் என்ற நம்பிக்கையில் அவள் இதயம் துடித்து கொண்டிருந்தது. அவளுடைய நிலையை பார்த்து பீமன் நளனை தேட பிராமணர்களை மீண்டும் எல்லா திசைகளுக்கும் அனுப்ப முடிவு செய்தான். கடைசியாக ஒரு பிராமணர் அயோத்தியை அடைந்த பொழுது அவர் அயோத்தி மன்னன் ருதுபர்ணனுடன் பாகுகனை கண்டார். நளன்தான் பாகுகன் என்று சந்தேகித்து விதர்பத்திற்கு திரும்பிய பிறகு அவரை பற்றி தமயந்தியிடம் தெரிவித்தார் அந்த பிராமணன். தமயந்தி நளனை அடையாளம் கண்டுகொள்ள மீண்டும் ஒரு சுயம்வரம் நடத்த முடிவு செய்தாள். அயோத்தி மன்னர் ருதுபர்ணனை தனது சுயம்வரத்திற்கு அழைத்து வரும்படி பிராமணரிடம் கூறினாள். பிராமணர் தனக்கு இட்ட கட்டளைப்படி அயோத்திக்கு சென்று ருதுபர்ணனை தமயந்தியின் சுயம்வரத்தில் கலந்து கொள்ள அழைத்தார். பாகுகனாகிய நளன் அதிர்ச்சியடைந்து, நான் தமயந்தியை விட்டு வெளியேறாமல் இருந்திருந்தால் இன்று நான் அவளுடன் இருந்திருப்பேன். என் மனைவியை மணக்கவிருக்கும் மன்னருக்கு சேவை செய்ய வேண்டியிருப்பதால் நான் மிகவும் துரதிருஷ்டவசமான கணவனாக இருக்கலாம். மன்னர் ருதுபர்ணனுடன் நானும் சென்றால் என் அன்பு மனைவியை கடைசியாக பார்க்கும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் என்று தனக்குள் நினைத்து கொண்டான் நளன். மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த ருதுபர்ணன் தன்னை விதர்ப நாட்டிற்கு வேகமாக அழைத்துச் செல்லும்படி பாகுகனிடம் கட்டளையிட்டான். கலியின் வலிமையினால் பாகுகனாகிய நளன் தன் எஜமானர் ருதுபர்ணரை தன் மனைவியின் சுயம்வரத்திற்கே அழைத்துச் சென்றான். அவர்கள் விதர்பத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது நளன் தனது கால்களிலிருந்து வலி மிகுந்த அலறல் சப்தத்தை கேட்டான். உள்ளுக்குள் பயங்கரமான வலியை உணர்ந்த பாகுகன் கலி தன் கால்கள் வழியாக வெளியேறுவதைக் கண்டான். கலி ஒரு பெரிய மரத்திற்குள் தன்னை மறைத்து கொண்டு தேர் வெகு தூரம் சென்றதும் அந்த மரத்தை விட்டு வெளியேறினான். பிறகு அந்த பெரிய மரம் எரிந்து சாம்பலானது. ருதுபர்ணனும் பாகுகனும் விரைவில் விதர்ப தேசத்தை அடைந்தனர். நகரத்தில் சுயம்வரத்திற்கான எந்த ஏற்பாடுகளையும் காணாத ருதுபர்ணன் அதிர்ச்சி அடைந்தார். அங்கு எந்த ராஜாக்களையும் இளவரசர்களையும் அவர் காணவில்லை. இசை அல்லது நடனம் அங்கு காணப்படவில்லை. அவர் அரண்மனைக்குள் நுழைந்ததும் ருதுபர்ணனின் வருகையை அறிந்து பீமன் ஆச்சரியப்பட்டார். தான் ஏமாற்றப்பட்டதையும் சுயம்வரம் இல்லை என்பதையும் ருதுபர்ணன் புரிந்து கொண்டார். அயோத்தி மன்னர் ருதுபர்ணனிடம், நீங்கள் இன்று எங்களுடன் விருந்தில் கலந்து கொண்டு எங்களை கௌரவித்தால் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம் என்று மன்னர் பீமன் கூறினார். இதற்கிடையில் பாகுகர் நளன் குதிரைகளை தேரிலிருந்து அவிழ்த்துச் செல்வதை தமயந்தி அதிர்ச்சியோடு பார்த்தாள். ஆனால் பாகுகர் தான் நளன் என்பதில் தமயந்திக்கு சந்தேகம் இருந்தது. இருந்தபோதிலும் அவனது நல்ல குணங்களைக் கண்டு தமயந்தி பாகுகரிடம் நளனை காண முடிந்தது. தமயந்தி கடைசியாக பாகுகரை சோதிக்க முடிவு செய்தாள். தமயந்தி தன் தந்தையிடம் பாகுகனையே அனைவருக்கும் விருந்து சமைக்கும்படி உத்தரவு பிறப்பிக்கச் சொன்னாள். பாகுகன் சமைக்கும் உணவில் உள்ள நறுமணத்தை வைத்து நிச்சயமாக என் கணவரை நான் அடையாளம் காண்பேன் என்றாள் தமயந்தி. பாகுகன் சமையல் நளன் சமையல் போலவே இருந்ததால் பாகுகர் தான் தனது கணவர், தனது இறைவன் என்பதை தமயந்தி உறுதியாக நம்பினாள். அன்றிரவு நளனை சந்திக்க முடிவு செய்தாள். அவள் தன் தந்தையிடம் தெரிவித்து நளனை சந்திக்க அனுமதி கேட்டாள். நளனின் வருகையை அறிந்த மன்னர் பீமன் மகிழ்ச்சி அடைந்தான். இறுதியாக நளன் தனது ஆடைகளை கழற்றி கார்கோடகன் கொடுத்த 2 துணிகளை அணிந்ததும் நளன் தனது சுயரூபத்தில் தோற்றமளித்தான். அவர்கள் இருவரும் பிரிந்ததிலிருந்து தங்களுக்கு நடந்த அனைத்தையும் ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொண்டு இரவை ஒன்றாக கழித்தனர். பிரிந்தவர்கள் மீண்டும் இணைந்ததில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த மன்னன் பீமன் மறுநாள் காலையில் மன்னன் நளனை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்றதும் மன்னர் ருதுபர்ணன் அவரது உண்மையான வடிவத்தைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். நளனுக்கு உரிய மரியாதையை வழங்காததற்கு அவனிடம் மன்னிப்பு கேட்டார். நளமன்னன் ருதுபர்ணனை கட்டிப்பிடித்து பகடை விளையாட்டில் தனது நிபுணத்துவத்தை கற்பித்ததற்காக நன்றி தெரிவித்தார். அனைத்து பரிசுகளையும் காணிக்கைகளையும் ஏற்றுக்கொண்ட பிறகு நளன் மற்றும் தமயந்தி தங்கள் குழந்தைகளுடன் விஷத தேசம் திரும்பினார். அவர் புஷ்கரனை மற்றொரு பகடை விளையாட்டுக்கு அழைப்பு விடுத்தார். இந்த முறை நளன் பகடை விளையாடத் தொடங்கினான். விரைவில் நளன் வெற்றி பெற்றதும் தனது செல்வத்தையும் ராஜ்யத்தையும் மீட்டான். புஷ்கரன் அனைத்து செல்வத்தையும் பதவியையும் இழந்தான். அவன் தன் சகோதரனிடம் கருணை காட்டுமாறு கெஞ்சினான். தன் சகோதரனை பற்றி வருத்தப்பட்ட கருணை உள்ளம் கொண்ட மன்னன் நளன்
இப்பொழுது நீ உன் தவறை உணர்ந்ததால் என் அரண்மனையில் என் தம்பியாக உனக்கு அனைத்து உரிமைகளையும் தருகிறேன். நீ உண்மையாக இருப்பேன் என்று உறுதியளித்தால் உனது செல்வத்தையும் பதவியையும் உனக்கே தருகிறேன். புஷ்கரன் கண்ணீர் விட்டு நளனின் காலில் விழுந்தான். ஓ கடவுளே, சகோதரா, உன்னை விட கருணையுள்ள மனிதன் நான் பார்த்ததில்லை. என் கடைசி மூச்சு உள்ளவரை உனக்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருப்பேன் என்று உறுதியளித்தான். அன்னை தமயந்தியிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், தயவுசெய்து என்னை மன்னியுங்கள் என்றான். மன்னர் நளன் புஷ்கரனை தனது காலடியில் இருந்து தூக்கி தன் மார்போடு அணைத்து கொண்டார். நகரத்தில் கொண்டாட்டங்களை அறிவிக்கச் சொன்னார். பிராமணர்கள் வேத மந்திரங்களை ஓதி நளனுக்கு முடிசூட்டினர். தேவர்கள் நள தமயந்தி மீது மலர்களை பொழிந்து தெய்வீக மேளங்களை வாசித்தனர். தெய்வீக நடன கலைஞர்கள் நளனின் அவைக்கு வந்து சிறந்த கந்தர்வர்கள் வாசித்த தாளத்திற்கு நடனம் ஆடினர். நிஷத தேச மக்கள் அனைவரும் நளமகாராஜன் வாழ்க, ராணி தமயந்தி வாழ்க என்று ஆரவாரம் செய்தனர். புராணத்தின்படி நளமகாராஜன் ஆட்சி செய்து வந்த இந்த இடம் தர்பாரண்யம் என்று அறியப்படுகிறது. தர்பை புற்கள் அடர்ந்து வளர்ந்திருந்த காரணத்தால் இந்த பகுதி தர்பாரண்யம் என்று முன்னாட்களில் அழைக்கப்பட்டது. திருநள்ளாறு மயிலாடுதுறையிலிருந்து 33 கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்காலிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. நளனுக்காக சிவபெருமான் தனது சூலாயுதத்தால் கோவில் குளத்தில் கங்கையை வரவைத்ததாக கூறப்படுகிறது. சனி கிரகத்தின் தோஷத்தால் பாதிக்கப்பட்டு கோவில் குளத்தில் நீராடி அனைத்து வகையான துன்பங்களிலிருந்தும் விடுபட்டு சனி பகவானின் கருணையால் தான் இழந்த நாட்டையும் அளவற்ற செல்வங்களையும் மீண்டும் பெற்றான் நளமகாராஜன். நளன் நீராடிய புனிதமான கோவில் திருக்குளம் இன்றும் நளதீர்த்தம் என்றே அவனது பெயரால் அழைக்கப்படுகிறது. நளமகாராஜனை சனி பகவானின் பிடியிலிருந்து விடுவித்து மறுபடியும் வளமான வாழ்க்கைக்கு ஆற்றுப்படுத்திய தலம் இது என்பதால் நள்ளாறு என அழைக்கப்படுகிறது. இந்த ஊரும் திருநள்ளாறு என அழைக்கப்படுகிறது. மேலும் இங்கு குளிப்பதன் மூலம் ஒருவரின் கடந்த கால கர்மாக்களால் ஏற்பட்ட அனைத்து வகையான துன்பங்களும் துரதிர்ஷ்டங்களும் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலில் கலிதீர்த்த விநாயகர், ஈசன் தர்பாரண்யேஸ்வரர், அம்பிகை பிராணேஸ்வரி மற்றும் சனீஸ்வரரை வழிபட்ட பின் தாயாருடன் விஷ்ணுவுக்காக ஒரு கோவிலையும் கட்டினான் நளமகாராஜன். அதனால் அந்த கோவில் நளநாராயண பெருமாள் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. நளதீர்த்தம் செல்லும் வழியில் உள்ள பிரதான சாலையில் அமைந்துள்ளது நளநாராயண பெருமாள் கோவில். ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமி சன்னதியும் இங்கு உள்ளது. தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் அருளும் சனி பகவான் ஈசனின் கட்டளைப்படி இங்கு வந்து வணங்கும் பக்தர்களுக்கு நல்வாழ்வினை அளிக்கும் பணியை மேற்கொண்டுள்ளார். சனி பகவானால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த தலத்துக்கு வந்து ஈசனை வணங்கினால் நல்ல பலன்களை பெறுவார்கள் என்பது நம்பிக்கை. எனவே எள் தீபம் ஏற்றி சனி பகவானை மனதார வேண்டினால் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும். சனி கிரகத்தின் தோஷத்தால் பாதிக்கப்பட்ட பக்தர்கள் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலில் எள் எண்ணெயால் புனித தீபங்களை ஏற்றி சனீஸ்வரனுக்கு பிரார்த்தனை செய்கிறார்கள். பிரார்த்தனைக்கு பிறகு பக்தர்கள் சனீஸ்வரனின் வாகனமான காகத்திற்கு எள்ளு சாத உருண்டைகளை படைக்கின்றனர். பிறகு தலையில் எள் எண்ணெயை தடவி நளதீர்த்தத்தில் புனித நீராடி கருப்பு ஆடை அணிந்து அருகில் உள்ள கலிதீர்த்த விநாயகர் சன்னதிக்கு சென்று பிரார்த்தனை செய்து தேங்காய் உடைக்கின்றனர். நளமகாராஜனின் கதையை படிப்பவர்களுக்கு சனி பகவானின் பாதிப்புகள் விலகும் என்பது நம்பிக்கை. நளதீர்த்தம் கர்ம வினைகள் அனைத்தையும் கழுவுவதாக கூறப்படுகிறது. நாமும் நம் கர்ம வினைகள் யாவும் அகல நம் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் திருநள்ளாறு சென்று வருவோம். ஸ்ரீ சனீஸ்வராய நமஹ. ஸ்ரீ பிராணேஸ்வரி சமேத ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் திருவடிகளே சரணம். சிவ 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 சிவா.